டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு பெருமை தேடி கொடுக்கணுன்றது சின்ன வயசுலேயே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு வந்து சரி எல்லாரும் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம வந்து லடாக் மட்டும் போகாமல் ஆல் இந்தியா ட்ராவல் பண்ணுவோம். 29 ஸ்டேட் வந்து யாருமே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை, ரேர் தான். டக்குன்னு வந்து ஒரு ட்ரைசிக்கில் வந்து ஒருத்தர் இளநீ வித்துட்டு போய்கிட்டு இருந்தார். நான் விளையாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அதில் தான் போகிறோம்னு சொல்லி எனக்கே தெரியாமல் அட்வான்ஸை கொடுத்துட்டு இவன் இதை ஓட்டுறான், என்னால் ஓட்ட முடியல. கிளம்பும் போதே பிரேக் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பயே சாக போறோம்னு என் கண்ணில் மரண பயம் தெரியுது. பிரேக் வந்துருச்சு, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பஸ் போது கிராஸா போறேன். ஆனா நான் மனவேதனையோட ஆட் பண்றேன், இவன் சுதந்திரம் கிடைச்சிருச்சுப்பா, அப்பா வீட்டுல மாசம் மாசம் காசு கேட்க போனேன் அப்படின்னு இவன் சுதந்திரமா கிளம்புறா. நான் மனம் இனிமே தான்டா கதையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி பேர்டு இன்ஃபுளுசன்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ராஜஸ்தான்ல வந்து இவனுக்கு வேலை போகுது, இவனோட கம்பெனில வேலை போகிறவங்களே ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டாடா மோட்டர்ஸ்ல. எனக்கு வந்து 35,000 சேலரி. அதில் யாரோ ஒருத்தவங்க எங்கள் வீடியோ அப்போ தான் ரீச் ஆகிட்டு இருக்கு பார்த்துட்டாங்க, எங்களை ரிப்போர்ட் பண்ணி கம்பெனியில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. சொல்லி நான் அப்பயே டெர்மினேட் பண்ணிட்டாங்க உடனே. நான் இவன் எனக்கு வேலை போயிடுச்சுன்றதை சொல்லவே இல்லை, சொன்னா இவன் பயந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கும் சேர்த்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு அது புரியல. நாங்கள் ட்ரைசிக்கில் போகும்போது நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தவங்க ஒரு கேங் வந்தாங்க, தீரநதிகாரம் படத்தில் வர மாதிரி அப்படியே வந்தாங்க, கழுத்தில் கத்தி வச்சாங்க. உங்க கழுத்துலையா? என் கழுத்துல ப்ரோ. எனக்கு சரியான பயம். சரின்னு சொல்லி இருக்கிற எல்லா காசையும் எடுன்னாங்க. என் கூட வந்து தங்குங்கன்றாரு. ஹரியானால வந்து கேமரா வச்சுக்கிறாங்க, அப்பதான் வந்து எங்களை பயணம் வந்துச்சு, தன்னைத்தானே அழுக்கா காட்டிக்கிறோம் நம்ம யாருன்னு. ப்ரோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மூமெண்ட். ஏன்னா நாங்கள் வச்சிருந்த லேப்டாப் வந்து 80,000 ரூபா. காஷ்மீரில் ஒரு பையன் திருடிட்டான். கேமரா வந்து நாங்கள் 60,000 ஒருத்தர் ஒரு கேமரா வச்சுருந்தோம் கெனானில். அந்த கேமரா வந்து திருடிட்டாங்க. நாங்கள் வச்சிருந்த சார்ஜர், பவர் பேங்க், கோப்ரோ எல்லாமே திருடிட்டாங்க. எதெல்லாம் வச்சு வீடியோ நல்லா எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுமோ எல்லா பொருளுமே திருடிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த ஒரே ஒரு ஐஃபோனை மட்டும் வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்து இதில் எடிட் பண்ணி எல்லாமே இதில் தான் எடிட் பண்ணி இன்ஷாட் டாப்பில் எடிட் பண்ணி இதில் தான் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சொந்த தாய் மண்ணில் காலை வச்சுட்டோம் தமிழ்நாட்டில். எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ நீங்க திருப்பி இங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி 2.5 years ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லணும் அக்யூரேட்டாக அப்படின்னா 790 நாள் ஆயிடுச்சு. 790 நாள் வந்துட்டு எப்போ அப்போ ஆரம்பிச்சிங்க? எப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2023 ஜூன் 7. ஜூன் 7ல ஸ்டார்ட் பண்ணோம். எங்க சென்னையில இருந்தா மதுரையில இருந்து ஒரு 2 பேருமே மதுரை தான். 2 பேருமே ப்ராப்பர் மதுரை. சரி, ஓகே. இப்போ என்னன்னா எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஏன் இந்த ஒரு முடிவு? வீட்டில் சொன்னீங்க, என்ன சொன்னாங்க? இத்தனை வருஷம் ஆகும் போக வரதுக்குலாம் கால்குலேட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருஷம் ஆகும்? நாங்கள் வந்து எதுவுமே ஆக்சுவலி பிளான் பண்ணல. எங்களுக்கு இருந்த ஐடியா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு பெருமை தேடி கொடுக்கணுன்றது சின்ன வயசுலேயே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னோட ஐடியா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும். இவனுக்கு அதை விட எக்ஸ்பெரிமெண்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து சரி எல்லாரும் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம வந்து லடாக் மட்டும் போகாமல் ஆல் இந்தியா ட்ராவல் பண்ணுவோம். 29 ஸ்டேட் வந்து யாருமே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை, ரேர் தான். நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு டக்குன்னு வந்து ஒரு ட்ரைசிக்கில் வந்து ஒருத்தர் இளநீ வித்துட்டு போய்கிட்டு இருந்தார். நான் விளையாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அதில் தான் போகிறோம்னு சொல்லி எனக்கே தெரியாமல் அட்வான்ஸை கொடுத்துட்டு எனக்கு ஷாக்கிங்கு. இவன் இதை ஓட்டுறான், என்னால் ஓட்ட முடியல. அதுக்கு எடுத்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இது போறதுக்கு நீங்க பிராக்டிஸ்? ஆக்சுவலி ட்ரைசைக்கிளோட பிரைஸ் வந்து 30,000 ரூபா. அந்த பிறகு டெய்லி நாங்கள் மதுரை டு தேனி போயிட்டு வருவோம். புரியல. மதுரை டு தேனி, அப்புறம் வந்து இந்த பக்கம் சிவகங்கை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஏரியாக்குள்ள ட்ரைசைக்கிள் ஓடணும்னா சரி ஓட்டிடலாம் ஈஸி தான் பார்த்தா, இது ஒரு பக்கமா இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். எனக்கு வரல, நான் பயந்துட்டேன். போச்சு, நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம், பேசாட்டு ஃபாரினுக்கே போயிடலாமான்னு மனம். இவன்ட்ட வந்து சொன்னா நான் உனகா நம்பியிருக்கேன் அப்படின்ட்டான். சரி நம்மளை யாருமே நம்பல, இவனாச்சும் நம்புறான், இதுக்காண்டியாச்சும் நம்ம விசுவாசமா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ரெடி, இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போறோம்னோ. அன்னைக்கு ஆனா எங்களால 5 6 தான் போக முடியும். 5 6 தான் போக முடியும். ரொம்ப இழப்பு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பரம்ன்ற மலை இருக்கும்ல, அதை அப்படியே சுத்தி டெய்லி வருவோம். அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கும் போதே அப்படியே அதுக்கு தகுந்த அப்படியே ஃபர்ஸ்ட் இதை ட்ரைசைக்கிள் ஓட்டும் போதே படியில ஏறி இறங்கிட்டு அந்த ஸ்டெமினாவோட ஓட்டுவோம். நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு 15 20 30 ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா வந்து 2023 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன். அப்பதான் மதுரையில இருந்து தேனி போறோம் ப்ரோ. வரவே நைட் ஆயிருச்சு. பெண்டு. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு 7 மணிக்கு கிளம்பிட்டோம். நாங்க போறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து தேனி பார்டரை தொட்டுட்டு அந்த தேனின்னு போர்டு போட்டுருந்துச்சு. அந்த நம்பர் அந்த போர்டை தொட்டுட்டு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டோம். எனக்கு அன்னைக்கெல்லாம் தோணுச்சு, நம்ம டிராவல் உண்மையிலேயே இந்தியா வரைக்கும் போறோமா, சரி எங்கேயும் ஊர் சுத்த வேணாம், வெறும் அப்படியே பார்டரா போயிட்டு வந்துருவோம்டா. எத்தனை மாசம் ஆகும்? சரி, இப்படி நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி ட்ரை சைக்கிள் எடுத்து சுத்துறது. வீட்டுல இருக்கவங்க ஒரு மாதிரி பாத்துருப்பாங்கல்ல, யாரா இவனுங்க? ஆக்சுவலி எங்களுக்கு என்ன பிளான்னா, வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து ட்ரீ பிளான்டேஷன் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மதுரையிலேயே நாங்கள் 1000 ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ஆல் ஓவர் மதுரை எல்லா இடத்துலையுமே. அதனால வந்து நம்ம ஏன் வந்து இதோட சேர்த்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சோம். எல்லாருமே வந்து மதுரைக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள தான் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுவாங்க, நம்ம ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு.
அதனால வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுவோம், அது ஒரு நல்ல ஐடியா. சுற்றுச்சூழலுக்கும் மாசு இல்லாமல் இருக்கும்னு சொல்லி ட்ரைசைக்கிள் எடுத்தோம். இதனால வந்து பொல்யூஷனே கிடையாது நமக்கு. அப்புறம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறோம். சரி நம்ம வந்து ரேப் அவேர்னஸ், அப்புறம் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், உடல் ரீதியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பித்தோம். வீட்ல இருந்து என்ன சொன்னாங்க? நான் இவன்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், மாப்பிள்ள எந்த ஒரு காரியமும் நம்ம வீட்டுல சொல்லிடக்கூடாது முத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்ப தேனி போயிட்டு வரதெல்லாம் தெரியாது. வீட்டுல யாருக்குமே வீட்டுல ஃப்ரீடம் அவ்வளவுதான். இவன் படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போயிருவான், அவங்க வீட்டுல இவன் ஒரு வேலைக்கு போயிருவான் அப்படின்ற மைண்ட் சும்மா விளையாண்டு ஜாலியா இருக்காங்க. எனக்கு இவன் வந்து வீட்டுல என்ன சொல்றான்னா, அம்மா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துருவான். நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்க அமௌண்ட்ல கொஞ்சம் கொடுத்து இதான் வீட்டுல சம்பளம் கொடுத்துருன்னு சொல்லிடுவேன். இவனு வந்து எங்க அம்மாட்ட அம்மா நானும் ராஜ் வெளியே போறோமா வேலைக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லிடுவான். அவங்க என்ன நினைச்சாங்க, நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைச்சாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது நாங்க ட்ரைசைக்கிள் எங்க வைப்பீங்க அந்த டைம்ல? எங்க வீட்லயே யாருக்கும் தெரியாம பின்னாடி ஒரு சந்து இருக்கும், அங்க போய் இந்த மாதிரி கேட்டரிங் கொடுக்குற ஒரு அண்ணன் இருப்பாரு, விஜயன், அங்க போய் மூடி வச்சிருவோம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, அங்க இருக்க யாருக்குமே தெரியாது இது எங்க ட்ரைசைக்கிள்னு. ஏதோ நிக்குது போல வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் வீட்டுல மட்டும் சொல்லிடாதானே இவன் சொல்லல. அப்புறம் டிராவல் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நான் சொன்னேன், இவன் 1 வீக் முன்னாடி சொன்னான். இவங்க வீட்டுல வந்து சொன்னாங்க என்னன்னு போய் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அம்மா சின்ன வயசுல இருந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப உடனே என்னப்பா விளையாட்டா பேசுறேன்னு சொன்னோன்னா அடுத்த நாள் அப்பா இருக்கும்போது சொன்னேன். அப்பாட்ட தான் எல்லா முடியும் கேட்பாங்க. என்னப்பா சொல்ற, இவன் ஏதோ விவகாரமா பேசுற மாதிரி தெரியும். இந்தியா ஃபுல்லா சுத்த போறேன். ஆமா இந்தியா ஃபுல்லா போறேன்மா, ட்ரைசைக்கிள்ல போறேன். போடா விளையாண்டுக்கிட்டு போடா அப்படின்னாங்க. அதுக்கிட்ட அப்பாட்ட சொல்லும் போது விவகாரமா இருக்கு, ஏதோ சரியில்லைன்னு எங்க தாத்தாட்ட தான் நான் எப்பவுமே வந்து எனக்கு தாத்தா தான் அந்த இதெல்லாம் கொடுக்குறது காசுலாம். அவர்கிட்ட போய் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க தாத்தா லாஸ்டா, இனிமே நான் கேட்கவே மாட்டேன்னு வாங்கினேன். அது இன்ஃபர்மேஷன் அம்மாவுக்கு போயிடுச்சு. இது சீரியஸ் ஆச்சுட்டோன்னா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் லைஃப் கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு எனக்கு கன்வின்ஸ் பண்றாங்க. அம்மா எனக்கு 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கிறேன், நான் வரேம்மா. இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க விருப்பம், நான் ஃபாரின் போறேன், வீடு கட்டுறோம், சொந்த வீடு கட்டுறோமா, என்னை நம்புங்கம்மா. எங்க அம்மா கன்வின்ஸ் பண்றேன், அதுக்கடுத்து எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றேன். ஓகேப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு 2 வருஷம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமாண்ணா? எங்களுக்குமே தெரியாது. எல்லாமே வந்து இது காரணம் நான் தான் ஹிட்டனா வச்சிருந்தேன் எல்லாமே. நான் எங்க வீட்டுல போய் என்ன சொல்றேன்னா, நான் மறுநாள் தான் டிராவல் கிளம்புறேன்னா முத நாள் காலையில சொல்றேன். எங்க வீட்டுல எல்லாருமே உட்கார வச்சிட்டேன். எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. இவன் யாரையோ லவ் பண்றான், இவன் யாரையோ லவ் பண்றான், போச்சு நம்ம லவ் மேட்டர் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எல்லாம் தண்ணி பாட்டில சேஃபா வச்சுட்டாங்க பக்கத்துல. பதன்னு ஆக போது தண்ணி பாட்டில வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். இந்தியா ஃபுல்லா சுத்த போறேன்னு எங்க அம்மா அப்படியே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ட்ரைசைக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? அப்பதான் வந்து உண்மையிலேயே மயங்கினாங்க அம்மா. எங்க அம்மா கொஞ்சம் வீக்கானவங்க தான் இப்போ இதா இருப்பான். அதனாலதான் அன்னைக்கு கிளம்புறனால சொல்லியிருக்கான், இதுக்கு முன்னாடி வந்து சொல்ல. ஆமா அப்புறம் எங்க அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எனக்கு ஒரு 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்கம்மா வந்துருவேன்னு சொல்லி எங்க அம்மாட்டையும் அதே பிட்டு தான் போட்டேன். சரின்னு சொல்லி இதுல எனக்கு தெரியும் கண்டிப்பா 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னு. எனக்கே தெரியாது 1 வருஷம் ஆகணும், 6 மாசம் அப்படின்னு நினைச்சேன். வந்து கம்மியா சொல்லிருக்காரு. நான் வந்து இவனை மோட்டிவேட் பண்றேன். சார்பட்டா பரம்பரை வந்து எப்படி ஆரியாவா அந்த ஒரு ட்ரெயின் பண்ணுவோம், போய் நண்டு பிடின்னு ட்ரெயின் எப்படி ட்ரெயின் பண்ணுவாரோ அந்த மாதிரி இவனை ட்ரைசைக்கிள் ஓட்ட வச்சு, மாப்பிள்ள 3 மாசம் தான் போறோம், சாதிக்கிறோம், ஜெயிக்கிறோம். எல்லாரும் ஒதுக்குனாங்களா இல்லையா? ஆமா. உனக்கு உங்க வீட்டுல மரியாதை இருக்கா இல்லையா? ஆமா. நிக்காம ஓடுன்ற நானு சொல்ற மோட்டிவேட் ஆகி பறக்க போது எல்லா டிவிலையும் தெரிய போறேன்டா. அந்த இவன்ட்ட சொல்லிட்டேன், போகும்போது நிறைய பேர் வழி மறப்பாங்க, நீ தான் அடிக்கணும் எல்லாரையும், உடம்பே டெவலப் பண்ணு. 85 kg இருந்தேன் ப்ரோ, இப்போ 54 kg. இப்போ 54 kg தான். ஆமா 54 தான் இருக்கேன். கிளம்பும் போது 85 kg. நீங்க? நான் ஸ்டார்டிங்ல 54 இருந்தேன், இப்ப நினைச்சு பாருங்க நான் 44 தான் இருக்கேன். ஓ பரவாயில்ல, நீங்க பரவாயில்ல. இவர 30 கிலோ. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து வீட்லயே சொகுசா இருப்பேன் ப்ரோ. 3 வேளை 4 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் பார்க்காம ஜாலியா இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தவங்களோட உடம்பு. இவன் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் இப்படியே தான் இருப்பான். எனக்கு வந்து நல்லா புஜிட்டிக்கா நல்லா மத்தியானம் ஆனா இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு சாப்பிட்ற ஆளு. பயணத்துல வந்து 2 வேளை உணவு தான் கிடைக்கும், சில நேரங்கள் நம்ம சாப்பிட மாட்டோம், நிறைய இருக்கு. எங்க மதுரையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க 7ஆம் தேதி 2023. ஸோ அதுக்கு அடுத்து உங்க டிராவல் கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த மனநிலை எப்படியாச்சும் மதுரையை தாண்டிடணும். ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வச்சிருப்பாங்க. இவன் மட்டும் வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க வளர்ந்துடணும், ஆனா நம்ம வளரக்கூடாது. நம்ம வளர்ந்துட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால சரி மதுரையை தாண்டிடுவோம், நம்மளை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எப்படியாச்சும் மதுரை பார்டரை தாண்டிடணும்னு இருந்தேன். அதே மாதிரி மதுரை பார்டரை தாண்டும் போதே ஃபர்ஸ்ட் ட்ரைசைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பிரேக்கும் வந்து மொத்தமாக பிடிங்கிட்டு வந்துருச்சு. இவன் அங்கேயே பயந்துட்டான். நான் மோட்டிவேட் பண்ணுறேன், மாப்பிள்ள இதெல்லாம் பிளான்டு தான், நான் தான் அந்த மாதிரி பிடிங்கி வச்சேன்னு சொல்லி இவனை மோட்டிவேட் பண்ணி கூட்டு போகிறேன். அப்புறமேட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு மதுரையிலேருந்து கிளம்புறோம். கிளம்ப போகும்போது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. மதுரையை வந்து தாண்டிட்டோம். முத நாள் வந்து மதுரை பார்டர் தாண்டிட்டோம். மதுரை பார்டர் தாண்டிட்டு அந்த கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு கோயிலில் போய் தங்கியிருக்கோம். அப்பயே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சு, நம்ம மதுரையை தாண்டிட்டோம், இனிமேல் நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இவனுக்கு வந்து நைட்டு தூங்குற டயத்துல மட்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது ப்ரோ இவன் வந்து ஃபுல் பாசிட்டிவ், நான் ஃபுல் நெகட்டிவ். இன்னைக்கு பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு
கிளம்பும் போதே பிரேக் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பயே சாக போறோம்னு என் கண்ணுல மரண பயம் தெரியுது. ஒருத்தர் வேற வந்து ஒருத்தர் வேகமா தூக்கி போடுறாரு. அண்ணன் இருங்கன்னு அவரு நான் வேகமா சொல்லணும் வேகமா தள்ளுறாரு. பிரேக் வந்துருச்சு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பஸ் போது கிராஸா போறேன். அப்போ அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி போறோம் இவன்ட்ட சொல்லவும் முடியல. சரி கடந்துருவோம். அன்னைக்கு நைட்டு பார்த்தா எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. முத டென்ட் போறோம் ஒரு கருப்பசாமி கோயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் பங்க்ல தங்க விடுவாங்க நினைச்சு பெட்ரோல் பங்க்ல கேட்டா தங்க முடியாதுன்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரோம். ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிடுறோம். அதுக்கடுத்து போனோம்னா ஒரு கருப்பசாமி கோயில டென்ட் போறோம். பயங்கரமான கணறுல நானும் உருண்டு பறக்குறேன். எனக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. போச்சு இனி நம்ம எப்படி 6 மாசம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மனவேதனையோட ஆட் பண்றேன். இவன் சுதந்திரம் கிடைச்சிருச்சுப்பா, அப்பா வீட்டுல மாசம் காசு கேட்க முடியாது அப்படின்னு இவன் சுதந்திரமா கிளம்புறான். நான் இனிமே தான்டா கதையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு பேர்டு இன்ஃபுளுன்சர்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமா எவ்வளவு கொண்டு போனீங்க? சரி நமக்கு இந்த பட்ஜெட்ல இருந்தா போதும், ஒரு 6 மாசம் போயிட்டு வந்து. நான் வந்து சேஃப்டிக்கு வந்து 1 lakh rupees சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சது. சரி ஒரு நாளைக்கு பட்ஜெட் போட்டால் 100 ரூபா நமக்கு 200 ரூபா செலவாகும். அதை வச்சு இந்த 1 லட்சம் வந்து ஒரு 1 year நம்ம கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி போனது. ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா, 10 மாசத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டு போனோம். கோவாக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கோம், ரூம்ல தங்குறோம், 3 வேளை சாப்பிடுறோம். 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கோவா வரும்போது ஒரு பயங்கரமான ஸ்லைடு. அங்கதான் இவன் முத சைக்கிள் பயங்கரமான ஸ்லோப் ப்ரோ. அது ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வண்டி கிரிப் இல்ல, ரொம்ப வேகமா போகுது. நான் இவன்ட்ட சொல்லிட்டேன், மாப்பிள்ள குதிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் என்ன பண்ணிட்டான், குதிச்சுட்டான் டக்குன்னு. ஏன்னா அப்படி வேகமா விருன்னு போய் டேர்னிங்ல ஒத்த பக்கம் இது வந்து சைடு தூக்கிக்கிட்டே போகுது. விருன்னு அப்படியே போய் தூக்குது. போச்சு குதிக்க போகுதுன்னு இவன் ஏன் வெயிட் இருக்கிறனாலதான் இந்த பக்கம் தூக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா இருக்கும் போது குதிக்கிறேன், முட்டிடுது. மாப்பிள்ள குதிச்சிடுறான்னு கத்துறேன். எனக்கு பயமாயிருச்சு. போச்சுடா சாக போறேன்டா ராஜு, இதோட சகாப்தம் முடியுதுடா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கல்லுல போய் அடிச்சு நிப்பாட்டுறேன் ப்ரோ. அப்பன்னு பார்த்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல ஒருத்தவங்க வந்து வண்டியை வேற இடிச்சிட்டாங்க. சைடுல அடிக்க நேரா போக இப்படி போயிட்டு இருக்கும்போது சைடு இடிக்க இவன் வண்டி இப்படியே குப்பார போய் இவன் அப்படியே டவுன்ல விழுந்து அப்படியே அடிச்சு விழுகுது. நான் அங்க விழுகுறானா, நான் இங்க அப்படியே சினிமேட்டிக் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. பள்ளம் ப்ரோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவா தெரியும், பாதாள லோகம். ஆனா இவன் நல்லவழிக்கு இந்த பக்கம் விழுந்துட்டான். இவன் எந்திரிச்சு வரான். இவனோட செப்பல் பிஞ்சு, இந்த செப்பல் இப்படி இருக்கு. நான் கால் உடஞ்சிருச்சு. ஐயோ கால்லாம் உடஞ்சிருச்சுடா மாப்பிள்ள, எல்லாமே வாழ்க்கையே போச்சேடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுக வருது. அப்புறம் தான் பார்த்தா இவன் கால் உடையில செப்பல் தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங் ஆகி பயணத்தை முடிச்சிருவோம் அப்படின்றேன். முடிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. இவன் பயணத்தை முடிக்கணும்ன்றான். மாப்பிள்ள இதெல்லாம் அந்த காமன் தான்டா, நடக்க தான்டா செய்யும் அப்படின்னு சொல்லி நான் வேணான்றேன். இல்லை எனக்கு தெரியாது, இன்னைக்கே நம்ம பயணத்தை முடிக்கிறோம்னு சொல்லி அப்புறம் இவனை கூல் டவுன் பண்ணி அங்கே போய் ஒரு இடத்துல தங்கிட்டு கை காலெல்லாம் லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும் ஆச்சு. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு இருக்கும். பெண்டு இருக்கா, இதுதான் வந்து நாங்க கீழே விழுந்தது. நான் கீழே விழுந்தப்ப ஆன பெண்டு இது. ஒரு 2 years முன்னாடி கீழே விழுந்தப்ப ஆன பெண்டு. ஓ இதான் ஃபர்ஸ்ட் பெண்டு. ஆமா. நீங்க ஒரு வருஷம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருப்பீங்கல்ல, அந்த நாட்கணக்கெல்லாம் தெரிய வந்துச்சா? நம்ம 1 வருஷம் தாண்டிட்டோன்றப்போ அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஒரு வருஷம் இல்ல, இவனுக்கு தெரியாது. இவன் எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்டா தான் மாப்பிள்ள எனக்கு என்ன கிழமைடா. ஆக்சுவலி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அடுத்து எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து இதுதான்டா வாழ்க்கை அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இடைப்பட்ட கேப்லயே ராஜஸ்தான்ல வந்து இவனுக்கு வேலை போகுது. இவனோட கம்பெனில வேலை பார்க்குறவங்களே பொறாமப்பட்டு என்ன ஆச்சுன்னா வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டாடா மோட்டர்ஸ்ல. எனக்கு வந்து 35,000 சேலரி. அங்க வந்து நான் ரொம்ப ஹைடா வச்சிருந்தேன். நான் டிராவல் பண்றதே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வேலை பார்க்குற கொல்லிகள் எல்லாருமே பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஸ்டேட்டஸ்லாம் காட்டாது, எதுவுமே காட்டாது. அவங்களுக்கு நம்பர் கூட சேவ் பண்ணாம தான் வச்சிருப்பேன். அதுல யாரோ ஒருத்தவங்க எங்க வீடியோ அப்பதான் ரீச் ஆகிட்டு இருக்கு. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். பார்த்துட்டாங்க எங்களை. பார்த்து என்ன சிராஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி கம்பெனியில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி பண்ணக்கூடாது நீங்கள், இது எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை அப்பயே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. உடனே எனக்கு சடனாக 35,000 சேலரி கட் ஆயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. என் கையில் இந்த 1 lakh rupeesல பாதி ரூபா காலி. நான் இவன்ட்ட எனக்கு வேலை போயிடுச்சுன்றதை சொல்லவே இல்லை. சொன்னால் இவன் பயந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தனியாக வேறு கம்பெனிஸில் நான் அப்ளை பண்ணுறேன், தனியாக இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ராவல்லையே இவனுக்கு தெரியாம நான் ஆக்சுவலி வந்து ஒரு நாள் பெடல் பண்றோம்னா அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும், கட்டாய சூழ்நிலை. எல்லாரும் உடம்பு ரெக்கவரி. அப்ப இருக்கும்போது இவன் சும்மாவே உட்காந்துருப்பான். சரி ஓகே, ஏன்டா இவன் சும்மா உட்காந்துருக்கான் அப்படின்றது தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் தான் தெரியுது இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி, அதாவது நான் வந்து நல்லா இருந்ததுனால டிராவல்ல நம்ம தான் மாப்பிள்ளைக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோன்றதை தாண்டி அவன் நல்லா இருக்குன்ற ஒரு மனநிலைமை இருந்ததுனால எனக்கும் சேர்த்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அது புரியல. டக்குனு முடிப்போன்ற மைண்ட் செட்ல இருந்துச்சு. பட் இவன் வந்து பர்சனலா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். அதான் எனக்கு அப்போதைக்கு தெரியல. ஏன்னா நான் ஜாலியானதுனால எனக்கு தெரியல. சரி, இப்போ நிறையா டிராவலில் வந்துட்டு இப்போ 790 days வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஊரையுமே போயிட்டு வந்துட்டீங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு இருக்கும்ல, இஷ்யூ ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, அது ரொம்ப வைரலாக போச்சு. இந்த யூபி உள்ளே போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு? ராபர்ஸ் அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து மத்திய பிரதேசில் வந்து திருடங்கன்னு ஒன்று இருக்கோம்டா, எங்களை தாண்டி ஒரு ப்ராப்ளம் நாங்கள் இருக்கும்போது ப்ரோ நீங்கள் அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு லாரி டிரைவர்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட் ப்ரோ. அவங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நாங்கள் ட்ரைசிக்கில் போகும்போது நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தவங்க. ஒரு கேங் வந்தாங்க, தீரன் அதிகாரம் படத்தில் வர மாதிரி அப்படியே வந்தாங்க, கழுத்துல கத்தி வச்சாங்க. எனக்கெல்லாம் உங்க கழுத்துலையா? ஏன் கழுத்துல ப்ரோ. எனக்கு சரியான பயம். சரின்னு சொல்லி இருக்கிற எல்லா காசையும் எடுன்னாங்க. அப்புறம் ஃபோன் எடுனாங்க. நான் ஃபோனை எடுத்து கையில் வச்சிருக்கேன். அவங்க ஃபோனை பிடுங்கல அப்போதான் வரைக்கும். ஒருத்தர் வராரு, மெயினான ஒருத்தர் வந்து, யாரா நீங்க என்னடா பண்றீங்க ட்ரைசிக்கல்னு சொல்லி கேட்குறாரு இங்கிலீஷ்ல. ஏன்டா படிச்சவரா இருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். சரி சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என் பேனர்லாம் தூக்கி காட்டுறேன். இந்த மாதிரி ஆல் இந்தியா ட்ராவல் பண்ணுறோம், மதுரையிலேருந்து வந்திருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து, இது எங்களோட ட்ரீம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு காசு கூட தரோன்னு சொல்லி சொல்கிறேன். ஏய் கத்தி இறக்குங்கடா இறக்குடான்னு சொல்லி சொல்கிறாரு. ஹிந்தியில் சொல்கிறாரு. அப்புறமேட்டு வந்து எங்கள் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், என் கூட வந்து தங்குங்கன்றாரு. என்னடா கழுத்துல கத்தி வச்சு தங்குங்கன்றாருன்னு சொல்லி சரியான பயம் எங்களுக்கு. சரி இவனை சொல்லிட்டேன், சரி மாப்பிள்ள நம்மளை கொல்ல மாட்டாங்க, மொத்தமா உருவிட்டு விட போறாங்க, ஆர்கன்லாம் திருட போறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாருன்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்புறமேட்டு அவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் வந்து படிச்சு, அவர் பிகாம் முடிச்சிருக்காரு, பிகாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு திருட வந்திருக்காங்க. அவருக்கு வேலை கிடைக்கல. அந்த விரக்தியில வந்து அவர் சொல்றாரு, ப்ரோ எனக்கு வேலை கிடைக்கல, அதனாலதான் வந்து நான் திருடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. சாரி எனக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசை, உங்களை போய் நான் தெரியாதனமா கத்தி வச்சிட்டேன்னு சொல்லி, இந்தாங்க 1000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ட்விஸ்டே. அவரு திருடிக்கிட்டு இருக்கவர் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து சேஃபா வச்சுக்கோங்க, இந்தியால எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, நம்ம பசங்க எல்லா லைன்லயும் நிப்பாங்க. அது இவங்க ஒரு கேங்கு. இவங்க வந்து இந்த ஹைவே, மத்திய பிரதேஷ் ஹைவே, ஹரியானா ஹைவே, பஞ்சாப் ஹைவே, ராஜஸ்தான் ஹைவே, எல்லா ஹைவேல நம்ம பசங்க இருக்காங்க. எந்த டீம்ல நீங்க மாட்டினாலும் என் நம்பர் ஃபோன் அடிக்கின்றாங்க. இந்த மாதிரி வேறவங்க கத்தி வச்சாங்கன்னா எனக்கு ஃபோன் அடிக்கின்றாங்க. சரின்னு சொல்லி ஓகே நமக்கு ஒரு பழக்கம் கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு பெரிய பழக்கமே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகி வந்தோம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு சில விஷயங்கள், மறக்க முடியாத ஒரு சில கவலைகள், வேதனைகள்லாம் இருக்குல்ல, நீங்க பட்ட கஷ்டங்கள் இருக்கும், அங்க போயிட்டு என்னடா இது இவ்வளோ இப்படிலாமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு ராஜஸ்தானில் ஒர்க் போச்சுல, ஒர்க் பண்ண பிறகு என்னோட 35,000 சேலரி வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சு. யூடியூப்பும் அது வரைக்கும் மானிட்டைசேஷன் ஆகலை. எங்களுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் மீட் பண்ணல, மானிட்டைசேஷன் ஆகலை. ₹1 கூட எங்கள்கிட்ட இல்லாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் இவன்ட்ட ஒன்றுமே காமிச்சிக்கல. இவனுமே சரி நம்மகிட்ட காசு இருக்கா அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட காசு கேட்குறேன், அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சு விட்றாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது ரொம்ப காசு இல்லை எங்கள்கிட்ட. ஒரு 800 rupees நாங்கள் வச்சுருந்தோம். அதில் என்ன பண்ணோம், டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம். நாங்கள் அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம், 2-3 எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அங்கே என்னன்னா காஷ்மீரில் அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாக இஸ்லாம் பீப்புள்ஸ். அவங்க தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். நான் இஸ்லாமியன்றக்காண்டி நான் சொல்லலை, அவங்க எல்லாருமே தாராளமாக ஹெல்ப் பண்ணாங்க. காஷ்மீரில் தான் அவ்வளோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது, பாகிஸ்தான் பார்டர்ஸ் இருக்குது, டெரரிசம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஆனால் அவங்க தான் எங்களை தங்க வச்சுக்கிட்டு, நான் எந்த வீட்டில் போய் உணவு கேட்டாலும் டிஃபன் பாக்ஸை ஃபில் பண்ணி அவங்க கறி வச்சு கொடுத்து அனுப்புவாங்க, நான்வெஜ் ஐட்டம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இறைவன் இதை பார்த்துட்டு யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகுது. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாரு, கடவுள் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபா, அந்த 15,000 ரூபாய் எங்களுக்கு என்ன சாப்பாடோ அதுக்கு மட்டும் தான் தந்தாரு. சாப்பாடு எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுமோ, எங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் நல்லா வியூஸ் போகும், லாங் வீடியோஸ் அப்பப்போ வியூஸ் போகும். ஷார்ட்ஸில் மிஞ்சி போனால் 10,000 முதல் 15,000 தான் பேமெண்ட்டே கிடைக்கும் யூடியூப்ல. அது மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு. அதில் அப்படி பார்க்கும்போதுமே யாராச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? போய் கேட்கும்போது இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய படுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 20 கடை ஏறினாதான் அட்லீஸ்ட் 3 கடையிலயாச்சும் கொடுப்பாங்க. ஆமா, அது ஒரு டாஸ்கா இருந்துச்சு. அது நமக்கு பழகும் போது சூழ்நிலை நமக்கு தகுந்தாப்புல இருக்கும்போது ஒரே இடத்துல 2 நாள் 3 நாள் தங்க முடியாதுல்ல. ஏன்னா திருப்பி அதே கல்லை திருப்பி அது எப்படி நாங்க தங்குவோம் அப்படின்னா, அவங்க கேரக்டரை பார்த்துருவோம். அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களே வந்து எங்களை இருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்க இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா ஃபேவர், ஏன்னா அவங்களால டிராவல் பண்ண முடியல, எங்களால முடியுதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் டென்ட்ல வாழ்றது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மரக்கண்டுகள் வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அதனால நீங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களை தங்க வச்சு எங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் 2 days 3 days தங்குவோம். சரி, இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே வீட்டுக்கு தெரியுமா? அதுதான் இந்த கேப்ல தான் நாங்க வீடே மறந்துட்டோம். இதெல்லாம் வீட்டுல எதுவுமே நாங்க சொன்னதே கிடையாது. அப்பா அம்மா ரொம்ப பெயினா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்க நடக்கிறது எதுவுமே வெளியே சொல்லிக்க வேணாம்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் வீட்டுல காசுன்னு கேட்டதே கிடையாது ப்ரோ. 2 பேருமே 2.5 வருஷத்துல யார்கிட்டயுமே நாங்க கேட்டது இல்லை ப்ரோ. ஒண்ணு செத்தரணும் இல்ல சாதிக்கணும், இது மட்டும் தான் அந்த கோட்பாடு. ஒரு கட்டத்துக்கு மேல வெறி ஆயிடும். நம்ம மதுரைக்காரங்க உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து கொஞ்சம் ரோசம் அதிகமாவே இருக்கும், பாசம் அதிகமா இருக்கும், ரோசம் அதிகமா இருக்கும். யார்கிட்டையும் கையேந்தி காசுக்காக நின்றக்கூடாது. உணவு கூட நம்ம வேற இடத்துல கேட்டா தந்துருவாங்க, நம்ம ஊர்ல தான் தரமாட்டாங்க, இங்க தந்துருவாங்க வேற ஊர்ல. அதனாலதான் நாங்க உணவு கையேந்தி நின்றோம், தந்தாங்க, கொடுத்துட்டோம். ஊடால மட்டும் இவனோட அம்மாயி வந்து இறந்து போயிட்டாங்க. நாங்கள் காஷ்மீரில் இருந்தப்போ வந்து இவனுக்கு உங்கள் அம்மாயி தான் எல்லாமே,
எனக்கு எங்கள் பாட்டி தான் எல்லாமே. எங்கள் பாட்டி ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இவனோட அம்மா வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நாங்கள் 2 நீங்க பேரும் வரும்போதேவா? நாங்கள் வரும்போதே கிளம்பும் போதே அவங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, உடம்பு இல்லை. நான் ஒரு 6 மாசத்துல வந்துடுவேன். அவங்க என்ன பார்க்கணுன்றதான் ஒரே இது. அவங்க சாக போறேன்னு தெரிஞ்ச பிடிச்சி என்ன பார்க்கணும். ஆனா இந்த பயணத்தை விட்டுட்டு போனா ஏதோ ஒரு மனநலம் வந்து போதும் அப்படின்ற ஒரு மனநலம் வந்துடும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரகிள் திருப்பி அங்க பண்ணி போயிட்டு இங்கெல்லாம் வர முடியாது. அதனால நாங்க இருந்து எங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. நான் வந்து இது என்ன காஷ்மீரில் குல்மர்க்ல இருக்கோம். அங்க இருந்து போகணும்னாலுமே லேட் ஆகும். அதனால எனக்காண்டி அந்த இதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால நான் அன்னைக்கு நைட்டே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் காசு வாங்கி அதுல வேற டோட்டலாக flight ticket cancel 60,000 செலவாச்சு ப்ரோ. 60,000 ரூபா அன்னைக்கு ஒரு சேர்த்து ராத்திரில வச்சிருந்த எல்லா காசும் யூடியூப்ல இருந்து வர சேர்த்துக்க வச்சிருக்க எல்லா காசும் ஒரு இப்ப வியூஸ் அதிகமா போச்சுன்னா 25,000. 2 பேருமே போனீங்களா இல்ல இல்ல இவர்? நான் இவர் மட்டும் மட்டும் தான். இவன் மட்டும் தனியா இருந்தான், டென்ட்ல தான் இருந்தான். 10 days நான் அந்த குல்மார்க்ல பணியில தான் நீங்க இருந்தேன். வர தட்டிக்கும். ஆமா பள்ளிவாசல் பக்கத்துல இருந்துச்சு. அங்க போய் தொழுவேன். அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இருந்தேன். ஃபோன் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. சரி, கரண்ட் இல்ல 10 நாள் நீங்க அங்க போயிருந்தீங்க, நீங்க போனீங்கல்ல, அப்போ உங்க வீட்ல உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? ப்ரோ. ரொம்ப ஒல்லியாயிடும். நான் ஒல்லி ஆயிட்டேன். எல்லாருமே என்ன ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தேவையானு. இன்னொன்னு அம்மா இறந்துருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா நான் அழுகவே இல்லை. எனக்கு அழுகையும் வரல. ஒரு ப்ரோ இதுல பக்கம் முக்கியமானது வந்து இவன் போறதுக்குள்ள அம்மா அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா இவன் போயுமே அந்த இடம் வந்து இவனுக்கு யூஸ்ஃபுல்லாம இல்லாம தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சொந்தக்காரங்க வந்து மதிக்க மாட்டாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்லணும், என்ன மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே மதிக்க மாட்டாங்க. அதனால எங்க அம்மா வந்து ஒரே ஒரு ஆசை, என்ன லாஸ்டா பார்க்கணுன்றது அவங்களோட ஆசை. ஆனா அப்படியும் புதைச்சிட்டாங்க. அவங்களுக்காண்டி நான் எதுவும் பண்ணலன்ற ஒரு கோல்டன் ரிங்கு வாங்கிட்டு போய் கடைசியாச்சும் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியல, புதைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து ஒரு அவமானங்கள் எல்லாமே அவ்வளவுதான். சொந்தக்காரங்களும் மதிக்கல. நான் ஏதோ பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கேன். அம்மாயும் இல்ல, இனி யாருமே இல்லை. அம்மா அப்பாவும் வந்து என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுவும் சொல்லல. வந்தேன், அங்க இருந்தேன், ஒரு 6 நாள் இருந்தேன். எல்லா சம்பிரதாயம் இருந்துச்சு. எனக்கு வந்து இவன் வேற அங்க இருக்கான்ற மைண்ட் செட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு அழுகை Bro, என்ன வேற வந்து ஆர்மிக்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த டைம்லயா? ஆமா அங்க அது காஷ்மீர் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியால. நான் மட்டும் தனியா டென்ட் போட்டிருக்கேன்ற போது நான் தூங்கிட்டு இருக்கேன். எல்லாம் டாக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து கம் அவுட்ன்றாங்க. வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. போச்சுரா ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம் போல. ஏன்னா அங்கே டெரரிசம் அதிகமா இருக்கு. எப்பயுமே ஸ்கேனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்த. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு தமிழ் அண்ணா வேலை பார்த்தாங்க. அவங்க எங்க சப்ஸ்கிரைபர், எங்க வீடியோ பார்த்துருக்காங்க. சிராஜ் என்னப்பா நீ இங்க அப்படின்னு சொல்லவும், இவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அங்க இருக்கவங்க கேட்க, நமக்கு தெரிஞ்ச பையன் தான், தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி டிராவல் பண்றாங்கன்னு சொல்லவும், அங்க இருந்த பள்ளிவாசல்ல பெர்மிஷன் வாங்கி என்ன அந்த பள்ளிவாசலுக்குள்ள தங்க வச்சாங்க. அந்த ஆர்மி மெம்பர்ஸ் தான் தங்க வச்சாங்க பர்மிஷன். சரி, நீங்க இப்ப வந்துட்டு திருப்பி 10 நாளைக்கு அப்புறம் போகணுன்றப்ப வீட்டுல விட்டாங்களா ஃபர்ஸ்ட்? அவங்களுக்கு வந்து என்னோட நிலைமையை பார்க்கும்போது நான் அழுகவே இல்லைன்னு போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. இவன் பழைய அருண் கிடையாது, இந்த சிரிச்சு பேசுற அருண். நான் ஸ்தம்பிச்சு ஒரு இடத்துல நிக்கிறேன். ஒரு பக்கம் நமக்கு மரியாதையும் யாரும் பண்ணல, இப்படி ஒன்று பண்றோம்னு சப்போர்ட்டும் பண்ணல, நம்மள ஒரு ஆளாவை மதிக்கன்ற போது என்னோட மனநிலைமை அங்கே ஒருத்தர் நம்ம நம்பிக்கை இருக்கான். அவனை பார்க்க போகணும், நம்ம சாதிக்கணுன்ற மைண்டு மட்டும் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லல. உன் விருப்பப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு அப்படின்ட்டாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி. அப்புறம் லடாக்ல ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் பண்ணி டென்ட் ஸ்டே போட்டு தங்கினது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல கிரண் டீட்வால் அதெல்லாம் காஷ்மீர். லடாக்ல நாங்கள் 2 months வந்து ட்ரைசைக்கிளோட போனோம். வேர்ல்ட் ஹையஸ்ட் கார்துங்லா பாஸ்ல எல்லா பைக் ரைடரும் போய்கிட்டே இருக்காங்க. எங்களை பாக்குறாங்க, இவன் பின்னாடி இழுக்கிறான், நான் பின்னாடி தள்ளுறேன். எங்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போய், யாரு இந்த ட்ரைசைக்கிள் ஆர்மி வண்டிலாம் கொஞ்ச நேரம், என்னடா லூசஸ் அவங்க, யாரு இவங்க, இதை தூக்கிட்டு வம்படியா வச்சுட்டாங்க. இந்த கையை வேற தொட்டு பாக்குறாங்க, என்னடா இது இவன் கை என்ன, எங்க உன் காலை காட்டு அப்படின்னு. ஆர்மிக்காரங்களே பைக் ரைடர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி ஃபாரின் ரைடர்ஸ் எல்லாம் பார்த்து, எதுக்கு இது பண்றீங்க, இது எதுக்கு இழுத்துட்டு போறீங்கன்னு ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனி எல்லா ஊர்ல இருந்து இருக்காங்க ஆளு. ஏன்னா இது பயங்கரமான வெயிட். இதோ உட்காந்து கார்துங்லா பாஸ்ல எல்லா பைக் ரைடு போய்கிட்டு இருக்கு. நாங்க போட்டு வம்படியா இழுத்து, ரோடு வேற பனிக்கட்டியா இருக்கு ப்ரோ. ரொம்ப வழுக்குது, எங்களுக்கு வலிக்கு போய்கிட்டே இருக்கும். என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க தான் சித்தாள் வேலை பாக்குறவங்க போல, கட்டடம் கட்ட வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. செங்கல்லாம் இருக்கு போல, அதுல கட்டடம் கட்ட வந்தாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஒருத்தவர் அங்க வந்து 65 வருஷமா சர்வீஸ் பண்ணி, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ட்ரை சைக்கிளை என் வாழ்க்கையில இந்த கார்துங்லா பாஸ்ல பார்த்ததே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப்டா, மிலிட்டரியே உங்களுக்கு சல்யூட் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நாளைக்கு என்ன ஆக போதோன்னு நினைச்சு பயப்படுறதா. வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் ஆன ஜோஜிலா பாஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோடு இந்த வேர்ல்டு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோடு. ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டான ரோடு வந்து பாகிஸ்தான்ல ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம இந்தியாவில தான் இருக்கு ஜோஜிலா பாஸ்ன்னு. ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியா. லாரிஸ் மட்டும் தான் அங்கே அலௌடு. ஒன்லி ஒன் வே தான் அது. ஒரு வண்டி வரும்போது இன்னொரு வண்டியெல்லாம் ஸ்டாப் ஆகி நின்றோம். நாங்கள் அதில் ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு 8 மணி நேரத்தில் அந்த பாஸை கிராஸ் பண்ணி போனோம். கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு கார்துங்லா பாஸ், அதுக்கப்புறம் உம்லிங்கா பாஸ், அதுக்கப்புறம் உம்லிங்கா பாஸ் தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்டான பாஸ், 19,000 அடி. அதில் நாங்கள் ட்ரைசைக்கிளில் போனோம். ட்ரைசைக்கிளில் போய் அவ்வளவு பண்ணி காற்று அடிக்குது, எங்களால் நிற்க முடியல. சைக்கிள் குட்டியா இருக்கும், உங்களால பெடல் பண்ணி இதை எப்படி போக முடியும் எங்களுக்கே இது. ஆனால் அதை கொண்டு போகணும், வைரல் ஆகணுன்ற வெறியில
ஒரு மூளைக்கட்டத்தனமா இவன் இழுக்கிற அந்த பாசு செங்குத்தா இருக்கு, நான் பின்னாடி தள்ளுறேன். அதாவது இதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஜாலியா போக வேண்டிய அந்த பயணத்தை இழுத்துக்கிட்டு போறோம். நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வீடியோ எடுக்கிறாங்க. கங்கராஸ் வீடியோ எடுக்கிறாங்க. டேய் நீங்க வந்து தள்ளணும்டா, வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய தமிழ் ஆர்மிக்காரங்க வந்து அங்க ஒர்க் பண்றாங்க ப்ரோ. எல்லா இடத்துலயுமே எங்க வீடியோ பயங்கரமான ஹெல்ப். எங்க ஆர்மி வண்டி எங்களை பார்த்தாலே நிப்பாட்டி எங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து பேக்கெட்டா இருக்கும். ஜூஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களை நம்பி பாதாம் கொடுப்பாங்க, முந்திரி கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்து எங்கள் ட்ரைசைக்கிள் எப்பயுமே வந்து உணவுப் பொருள்லேருந்து எல்லாமே ஃபில்லாக தான் இருக்கும். அதை எம்டியாக நாங்கள் வச்சிருக்கவே மாட்டோம். அதே மாதிரி பாடத்தை கற்றுக்கிட்டோம். தன்னை வந்து அழகா வந்து காட்டிக்க கூடாது. ஒருத்தவங்களோட கண் பார்வை நம்மளால படிச்சுன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லி எங்களை அசிங்கமாக காட்டிக்கிறோம். மேலே அழுக்கு துணி வச்சிருப்போம். அதுக்கு அடியில் தான் லேப்டாப்பு, கோப்ரோ. கோவாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இதை திருடிட்டாங்க, கோப்ரோவை. ஹரியானால வந்து கேமரா வச்சுடுறாங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு பயணம் வந்துச்சு. தன்னைத்தானே அழுக்கா காட்டிக்கிறோம் நம்ம யாருன்னு. ப்ரோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மூமெண்ட். ஏன்னா நாங்கள் வச்சிருந்த லேப்டாப் வந்து 80,000 ரூபா. காஷ்மீர்ல ஒரு பையன் திருடிட்டான். எங்க கூட நல்லா பழகின பையனே திருடிட்டான். அப்புறம் அவனே வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் லேப்டாப் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். கேமரா வந்து நாங்கள் 60,000 ஒருத்தர் ஒரு கேமரா வச்சிருந்தோம் கெனான்ல. அந்த கேமரா வந்து திருடிட்டாங்க. திருடவும் வந்து ரொம்ப மனசு விட்டு போச்சு. அப்புறமேட்டு நாங்கள் வச்சிருந்த சார்ஜர், பவர் பேங்க், கோப்ரோ எல்லாமே திருடிட்டாங்க. எதெல்லாம் வச்சு வீடியோ நல்லா எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுமோ எல்லா பொருளுமே திருடிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த ஒரே ஒரு ஐஃபோனை மட்டும் வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்து இதில் எடிட் பண்ணி எல்லாமே இதில் தான் எடிட் பண்ணி இன்ஷாட் டாப்பில் எடிட் பண்ணி இதில் தான் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் நாங்கள் மரக்கொன்றும் எல்லா ஸ்டேட்லையும் நட்டுருக்கோம். சூப்பர். 2000 மரக்கட்டை. நைட்டு டைம்னாலே வந்து செல்லெல்லாம் ஃப்ளைட் மோட்ல இதுலையும் போட்டு சாக்ஸ் போட்டு இந்த இடத்துல வச்சிருவோம். திருடங்க வந்தாங்கன்னா காலு கடியில் செக் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவங்க திருடனுங்கள அவ்வளோ அறிவு இருக்காது. அதனால நாங்கள் பிளான் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். ஃபோனெல்லாம் இங்கே வச்சுக்கிறோம். 2 ஃபோன் தானே இங்கே வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஒரு அரை தூக்கத்திலே இருக்கணும். லைட்டாக சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சிடணும். யாரு எதுவும் இருக்கா அப்படின்றது. ப்ரோ நான் மத்திய யூபியில் ஒரு தாபால தங்கியிருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருக்காரு. காலையில் அவர் வந்து இன்னொருத்தர் ஃபோனை திருட்டு போயிட்டாரு. நான் யோசிக்கிறேன், என்னடா என் பக்கத்தில் தானே படுத்திருந்தாரு, என் ஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். சரி ஏன்ட்ட ஏன் திருடலன்னு யோசிக்கிறேன். நான் அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால வந்து அவர் எனக்கு பிடிச்சி போச்சு. உங்க மேல வந்து பரிதாபப்பட்டாப்ல. சரி இவர் நம்ம கேட்ட கேள்வி இவர்கிட்ட திருட வேணாம், வீண்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேறவங்கள்ட்ட திருட்டு கிளம்பிட்டாரு அங்க இருந்து.